السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا وتعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى في مقام آخر: فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. صدق الله العلي العظيم. الحمد لله. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் மாபெரும் கருணை கிருபை நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து மேலும் தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேக் நாயகம் அவர்களின் புனிதமிக்க கரத்தை பற்றி பிடித்து அவர்களின் புனிதமிக்க நஸரே முபாரக்கிலேயும் புனிதமிக்க காலடியிலும் கிடக்கும் பாக்கியத்தை பிச்சையாக கொடுத்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாம் வாழும் காலமெல்லாம் நம் ஷேக் நாயகம் அவர்களுடைய உண்மை குலாம்களாக இம்மையிலும் மறுமையிலும் சுவனத்திலும் அவர்களின் புனிதமிக்க நஸரே முபாரக்கிலே இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தன் கருணை பிச்சையால் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, நமது ஷேக் நாயகம் சொல்லி காட்டுவார்கள், இந்த அருள்மறை குர்ஆன் லா இலாஹ இல்லல்லாஹினுடைய ஷரஹாக இருக்கிறது. நமது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். லா லார ஃபில் வுஜூதி இல்லல்லாஹ் லா நாஃபிஅ ஃபில் வுஜூதி இல்லல்லாஹ். நமக்கு மனிதர்களாகிய நமக்கு இரண்டே தேவைகள். ஒன்று ஜல்பே மன்ஃபஅத், நன்மைகளை அடைய வேண்டும். மற்றொன்று தஃபஇ மதர்ரத், தீமைகளை விட்டும் பாதுகாவல் வேண்டும். நமது சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டினார்கள், அதாவதுமா இந்த அகில உலகத்தில் நம்மீது அளவிற்கடந்த பாசம் வைத்தவன் யாரென்று சொன்னால் நம்மை படைத்த ரப்பு ஜல்ல ஷானுஹு தஆலா தான். அகில உலகத்தில் யாரும் நம்மீது இந்த அளவு நேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லும் அளவிற்கு நம்மை அதிகமாக நேசிக்கக்கூடியவன் நம்மையும் நேசிக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்று நமக்கு சர்க்கார் நாயகம் சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னோமா, நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளையும் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் நம்மீது எந்த அளவு சந்தோஷமாக இருக்கிறான், நம்மீது எந்த அளவிற்கு அன்பாக இருக்கிறான் என்பதை நாம் விளங்க முடியும். மனிதர்களுடைய வாழ்வு என்று சொன்னால் மட்டுமல்ல, பொதுவாகவே உலகினுடைய நியதி என்ன, வாழ்க்கை என்று சொன்னாலே மேடு பள்ளமாகத்தான் இருக்கும். ஒரு நபர் நன்மையை மட்டுமே அடைந்து கொண்டிருப்பாரேயானால் அது அவருக்கு ஒரு சந்தோஷத்தை அளிக்குமா? ஒரு காலமும் சந்தோஷம் தெரியாது. 24 மணி நேரமும் ஏசிலேயே இருக்கிறாரு, அந்த ஏசி அவருக்கு சந்தோஷத்தை தருமா? தராது. எப்பொழுதுமே உயர் ரக உணவை உண்ணுகிறார், அவருக்கு அந்த உணவு அவருக்கு திருப்தி ஒரு சந்தோஷத்தை தருமா? தராது. வாழ்க்கை என்பது அப்படியே சரிசமமாக சென்று கொண்டிருக்குமேயானால் வாழ்க்கையில் இன்பத்திலேயே அவன் மூழ்கி இருக்கிறான் என்று பிறர்கள் சொன்னாலும் அவனுடைய வாழ்க்கையில் அந்த மனிதன் இன்பத்தை நுகர்ந்தவனாக இருப்பானா என்று பார்த்தால் இன்பத்தை நுகர்ந்தவன் என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் வாழ்க்கையில் துன்பம் என்று வந்தால்தான் இன்பத்தினுடைய சுகமே நமக்கு தெரியும். கசப்பை உண்டால்தான் இனிப்பினுடைய டேஸ்டே நமக்கு அலாதியாக இருக்கும்.
இனிப்பையே சாப்பிட்டு கொண்டே இருப்பானே, ஆனால் அவனுக்கு அந்த இனிப்பு என்ன ஆயிரும், ஒரு கட்டத்தில் அழுத்து போயிடும், வெறுத்து போயிடும். எப்போ ஒரு கசப்பையோ ஒரு உவர்ப்பையோ ஒருவன் சாப்பிடுகிறானோ அதற்கு பிறகு என்னாகும், அந்த இனிப்பு என்பது அவனுக்கு தேடலாக இருக்கும். அந்த இனிப்பினுடைய சந்தோஷத்தை அவன் உணரக்கூடியவனாக ஆகிவிடுகிறான். நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு கவலைகள். வெளிரங்கத்திலே பார்ப்போமேயானால் கவலையற்றவர்களாக நமது கண்களுக்கு தெரிந்தாலும் ஒவ்வொரு நபர்களிடத்திலேயும் ஏதாவது ஒரு கவலைகள் உள்ளத்திலே ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கும். சிலர்களுக்கு உடல் ரீதியாக, சிலர்களுக்கு உள்ளம் ரீதியாக பல்வேறு விதமான கஷ்டங்கள், சிறுவர்களாக இருந்தாலும் அவரவர்களுடைய தகுதிக்கு தக்கவாறு கஷ்டங்கள் உள்ளத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த கஷ்டங்கள் நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கொடுக்கிறானே, எதற்காக வேண்டி கொடுக்கிறான்? நம்மை எல்லாம் சிரமப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறானா, அல்லது நம்மை கஷ்டப்படுத்தி பார்ப்பதனால் அல்லாஹ்வுக்கு ஏதாவது சந்தோஷம் கிடைக்குமா, அல்லது எனக்கு நீ மாறு செய்தாயே எனவே உன்னை நான் கஷ்டப்படுத்துகிறேன் என்று அல்லாஹ் தஆலா நம்மை கஷ்டப்படுத்துகிறானா? அவ்வாறல்ல. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். இந்த ஹதீஸை ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முவத்தா மாலிக்கிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஹ்மது ஷரீஃப், இப்னு ஹிப்பான், நஸஈ போன்ற பல்வேறு விதமான கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸை நாம் தெரிந்து கொள்வோமேயானால் சோதனைகளை நாம் சோதனையாகவே பார்க்க மாட்டோம், கஷ்டங்களை கஷ்டமாகவே நாம் எண்ண மாட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரீதில்லாஹு பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நன்மையை நலவை நாடுகிறானோ யுசிபு மின்ஹு, அவரை அல்லாஹு தஆலா சோதிக்க ஆரம்பித்து விடுகிறான். இதா அஹப்பல்லாஹு அபுதன் ஃபபுதலாஹு, ஒரு அடியானை அல்லாஹ் நேசிப்பானையானால் அவரை அல்லாஹு தஆலா சோதிக்க ஆரம்பித்து விடுகிறான். அல்லாஹு தஆலா மனித வர்க்கத்திலேயே ஆக அதிகமாக யாரை நேசிக்கிறான்? நபிமார்களை. அஷத்துன்னாசி பலான் அல் அம்பியா, கடுமையாக சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டவர்கள், கடுமையான சோதனை அடைந்தவர்கள் யார்? அல் அம்பியா, நபிமார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அன்பானவர்களே, அப்போ சோதனை என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லடியார்களுக்கு நன்மையாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இன்னும் தன்னை நேசிக்கக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு டெஸ்டாக அல்லாஹு தஆலா வைக்கிறான். அந்த சோதனையை ஒரு நபர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வந்தது என்பதாக அறிந்து அதை ஈமான் கொண்டு விடுவாரேயானால், இதை எனக்கு தந்தவன் அல்லாஹுதான் என்று ஒருவர் விளங்கி விடுவாரேயானால், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த அடியானை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறான். அந்த அடியானுக்கு எல்லாவித நலவுகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஒன்றல்ல, ஒரு கஷ்டத்திற்கு பிறகு இரட்டிப்பாக அந்த நபருக்கு அல்லாஹு தஆலா சந்தோஷத்தை தருகிறான் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா மேல் சொன்ன வசனத்திலே குறிப்பிடுகிறான். நமது கண்ணியத்திற்குரிய ஷேഖநாயகம் சொல்லி காட்டினார்கள், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன். அல்லாஹு தஆலா இங்கே சொன்ன அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணுமா? அல்லாஹ் எப்படி சொல்றான்? இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன். அல் உஸ்ர், கஷ்டம் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த இடத்திலே மஅரிஃபாவாக அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். அடுத்த ஆயத்திலையும் பாருங்க, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன். அடுத்த ஆயத்திலேயும் அல் உஸ்ர் என்பதை, கஷ்டம், சிரமம் என்பதை அல்லாஹு தஆலா மஅரிஃபாவாக கொண்டு வந்திருக்கிறான். ஏன்னா நமக்கு சர்க்கானாயும் சொல்லி காட்டினாங்க அந்த பயான்ல. இப்போ மஅரிஃபாவாக ஒரே வார்த்தையை இரண்டு முறை நாம் கொண்டு வந்தாலும் இரண்டுமே ஒன்றுதான், வேறு அல்ல. உதாரணமும் சர்க்கார் நாயகம் சொன்னாங்க, ரஐதுர் ரஜுல சும்ம ரஐதுர் ரஜுல, ஒரு நபரை நான் பார்த்தேன். பிறகும் சொல்லுகிறார் இரண்டாவது முறையும் ஒரு நபரை நான் பார்த்தேன் என்று சொன்னால், மஅரிஃபாவாக கொண்டு வந்தால் அந்த இரண்டு இடத்திலேயும் சந்திக்கப்பட்ட நபர் ஒரே நபர் தான். இன்னும் உதாரணமாக சர்க்கார் நான் என்ன தெளிவாக சொன்னாங்க, ரஐதுர் ரஜுல ஃபில் பைத்தி, வீட்டிலே ஒரு நபரை நான் பார்த்தேன். சும்ம ரஐதுர் ரஜுல ஃபி சூகி, கடை தெருவிலே ஒரு நபரை நான் பார்த்தேன்.
சும்ம ரஅய்து ரஜுல ஃபில் மதரசா, மதரசாவிலே ஒரு நபரை நான் பார்த்தேன். இப்போ 3 இடங்களை குறிப்பிடப்பட்டது, வீட்டில், கடை தெருவில், மதரசாவில். இந்த 3 இடங்களிலேயும் ரஜுல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இந்த ரஜுல் என்ற வார்த்தையை மஅரிஃபாவாக அர் ரஜுல் என்பதாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ வீட்டில் பார்த்த எந்த நபரை வீட்டிலே பார்க்கப்பட்டதோ அதே நபரை தான் கடை தெருவிலும் பார்க்கப்பட்டது, மதரசாவிலும் அதே நபரை தான். உதாரணமாக ஜைதை வீட்டில் பார்த்தால் அதே ஜைதை தான் கடை தெருவிலும் மதரசாவிலும் பார்க்கப்பட்டது. அந்த 3 நபர்களும் ஒரே நபர் தான். அதே மாதிரி அல்லாஹ் இங்க என்ன சொல்றான், ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. 2 ஆயத்துகளிலேயும் 2 வசனங்களிலேயும் அல் உஸ்ர் என்று அந்த கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா மஅரிஃபாவாக கொண்டு வந்திருக்கிறான். கஷ்டத்திற்கு பிறகு யுஸ்ருன் லேசு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அந்த யுஸ்ர் என்ற வார்த்தையை நக்கிராவாக அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். எந்த இடத்தில் நக்கிராவாக புழங்கப்படுகிறதோ அது வேறு வேறை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப மேலாயத்தில் சொல்லப்பட்ட அந்த யுசுர், அந்த மகிழ்ச்சி ஒன்று, அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்ட யுசுர் என்பது 2வது மகிழ்ச்சி. அப்ப அல்லாஹ் தஆலா இங்க என்ன சொல்றான், எவ்வளவு பெரிய சுப செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சிரித்த நிலையில், மிகவும் சந்தோஷமான நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இந்த ஹதீஸ் பைஹகி ஹாக்கிம் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஸரத் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் ஃபரிஹன் மஸ்ரூரா வஹுவ யல்ஹகு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த முகமாக, மிகவும் சந்தோஷம் அடைந்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வ யகூலு லை யக்லிப உஸ்ருன் யுஸ்ரைன். ஒரே ஒரு கஷ்டம் 2 மகிழ்ச்சிகளை, 2 சந்தோஷங்களை மிகைத்து விடாது. அப்ப 2 சந்தோஷம் என்பதுதான் மிகைப்பாக இருக்கும் ஒரு கஷ்டத்தை விட. அதை எடுத்து இந்த வசனத்தை ஓதினார்கள், ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்துடனே லேசு இருக்கிறது, கஷ்டத்துடனே லேசு இருக்கிறது. ஒரு கஷ்டம் 2 லேசு, 2 சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை அல்லாஹ் தஆலா தருகிறான் என்பதாக அல்லாஹ் சொல்றாமா. அப்ப கஷ்டம் என்று ஒருவனுக்கு வறுமையானால் அந்த கஷ்டத்தை விட 2 மடங்காக சந்தோஷத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க நாடிவிட்டான் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சுப செய்தி சொல்லுகிறான். எனவே மகிழ்ச்சியாக நான் இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு ஒரு கஷ்டம் என்று கொடுக்கிறான் என்று சொன்னாலே கட்டாயமாக அவருக்கு அதை தொடர்ந்து ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு மகிழ்ச்சி வருகிறது, அந்த மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒரு அடியான் இந்த கஷ்டம் அல்லாஹுவின் புறத்தில் இருந்துதான் வருகிறது என்று ஒருவன் விளங்கி விடுவானேயானால் அதை கஷ்டமாகவே பார்க்க மாட்டான். நமது நேசர் நமக்கு தீங்கிழைக்க நாடுவார்களா? ஒரு காலமும் ஆசைப்பட மாட்டார்கள். ஒரு முறை சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க, ஒரு கணவன் மனைவி 2 நபர்களும் படகிலே, கப்பலிலே சென்று கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் பார்த்தா கடுமையாக காற்று வீசுது, சுழல் காற்று வீசுது. அந்த சமயத்தில் பார்த்தா அந்த மனைவி ரொம்ப பயப்படுறாங்க. ஆக என்ன ஆகுமோ தெரியலையே என்று அவர்கள் பயந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அந்த கணவர் என்ன செய்கிறார்? சந்தோஷமாக இருக்கிறார். எந்த ஒரு பரேஷான், ஒரு டென்ஷன், ஒரு கவலை எதுவுமே இல்லாமல் ஜாலியாக இருக்கிறார். அது எப்படியாப்பட்ட சூழ்நிலை? கடலிலே, நடுக்கடலிலே சுழல் காற்று வீசி உள்ளே இழுத்து செல்லும்படியாக அடிக்கக்கூடிய அந்த கடுமையான காற்றுக்கு மத்தியிலேயும் அவர் சந்தோஷமாக இருக்கிறார். அப்போ அந்த மனைவி கேட்டாங்கன்னா, என் அன்பு கணவரே, இவ்வளவு கஷ்டமான நேரத்திலும் கூட தாங்கள் சந்தோஷமாக எந்த ஒரு பரேஷானும் டென்ஷனும் இல்லாமல் இருக்கிறீங்களே என்பதாக கேட்கும் பொழுது அந்த கணவர் டெமோ காட்டினாராம். கையில் ஒரு கத்தி வச்சுருந்தாப்புல, கத்தி எடுத்து அந்த மனைவியினுடைய கழுத்தில் வச்சுட்டார். கத்தி எடுத்து மனைவியினுடைய கழுத்திலே வைத்து விட்டார். அப்போ அந்த மனைவி பார்த்தா சிரிக்கிறாங்க. என்னங்க இவ்வளோ கஷ்டமான நேரத்துலையும் நானே டென்ஷனாக இருக்கேன், இப்போ போய் கழுத்தில் கத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன பண்ணுறாங்க? சிரிக்கிறாங்க. அப்போ அந்த கணவர் கேட்டாங்களாம், ஏம்மா கையில் வச்சுருக்கிறது என்ன தெரியுமா? கத்திங்க. கத்தி கழுத்தில் பட்டால் என்ன ஆகும் தெரியுமா? உயிரே போயிடும். அப்படியாப்பட்ட ஒரு கஷ்டமான நேரத்திலும் கூட நீ என்ன செய்கிறாய்? சிரித்து கொண்டிருக்கிறாய். ஏன் சிரிக்கிறப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த மனைவி சொன்னாங்களாம், என் அன்பு கணவரே, இந்த கத்தியினுடைய
தன்மை என்னது? பிறர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியதாக, உயிரையே பறிக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட அந்த கத்தி யாருடைய கைவசம் இருக்கிறது? யாருடைய கையிலே இருக்கிறது? என்னுடைய அன்பு கணவருடைய கையில் அல்லவா இருக்கிறது, என்னுடைய நேசரின் கரத்தில் அல்லவா இருக்கிறது. அவர் எனக்கு எவ்வாறு தீங்கிழைப்பார்? ஒரு காலமும் என் கணவர் எனக்கு சிரமம் கொடுக்க ஆசைப்பட மாட்டார். எனவேதான் நான் சந்தோஷமா இருக்கிறேன், சிரித்து கொண்டு இருக்கிறேன் என்பதாக அந்த பெண்மணி சொன்னார்கள். அப்ப அந்த நபர் சொன்னாராம், என் அன்பு மனைவியே, நீ இவ்வாறு விளங்கி இருக்கிறாயோ அதே போன்றுதான் இந்த அண்ட சராசரமும் யாருடைய கைவசம் இருக்கிறது? இந்த ரப்புர் ரியா, இந்த காற்றுக்குரிய ரப்பாகவும் என்னுடைய ரப்பு ஜல்லஷானுஹு தஆலா தானே இருக்கிறான். அவன் எப்படி எனக்கு தீங்கிழைக்க நாடுவான்? எனக்கு எப்படியாப்பட்ட கஷ்டம் கொடுத்தாலும் அதிலிருந்து என்னை ஈடேற்றம் பெற செய்து எனக்கு சந்தோஷத்தை அளிப்பவன் யாருமே இல்லை இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர என்பதாக. எனவே அல்லாஹ்வினுடைய கைவசம் இவை இருப்பதனால் தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை என்பதாக அவங்க சொன்னாங்க. அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ். ஒரு அடியானுக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு கஷ்டங்களாக, முசீபத்துகள், சோதனைகளாக இருந்தாலும் அது யார் புறத்தில் இருந்து வருகிறது? அல்லாஹ்வின் அனுமதி கொண்டே தவிர அந்த கஷ்டம் ஒரு அடியானுக்கு வந்து சேருவதே கிடையாது. ஏன்? யார் இருக்கிறானோ அவன்கிட்ட இருந்தாமா சிரமங்கள் வரும். அவனிடமிருந்தும் தான் நன்மை வந்தாலும் அந்த ஒருவனிடமிருந்தும் தான் வர முடியும், தீமை வந்தாலும் அந்த ஒருவனிடமிருந்து தான் வர முடியும். ஒரே ஒரு நபர் தான் மதரசால இருக்கிறான், இந்த வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நமக்கு நன்மை செய்வதும் யாரால்? அந்த ஒரே ஒரு யார் இருக்கிறார்களோ அவர்களால் தான் முடியும். அப்ப अल्लाह मौजूद बाकी सब अदम अदम को कोई वजन नहीं अल्लाह தான் மௌஜூதாக இருக்கிறான் மற்ற எல்லா வஸ்துக்களும் அதமாகத்தான் இருக்கிறது அதம் அப்பி அதம் ஹே அதம் இப்பொழுதும் அதமாகத்தான் இருக்கிறது எத்துணை பல வருடங்கள் அந்த அதம் அல்லாஹ்வினுடைய வஜூதிலே காட்சி அளித்தாலும் மா ஷம்மத் அல் அயானு மா ஷம்மத் ராயிஹத்துல் வஜூத் என்பதாக இப்னு அரபி சர்க்கார் சொன்னதை நமது சர்க்கார் நாயகன் சொல்லுவாங்க. அல் அயானு இந்த வஸ்துக்கள் இருக்கிறதே மா ஷம்மத் ராயிஹத்துல் வஜூத் அல்லாஹ்வினுடைய வஜூதினுடைய வாடையை கூட நுகரவே கிடையாது என்பதாக சொன்னாங்க. ஒரு வஸ்து கோடிக்கணக்கான வருடங்கள் அல்லாஹ்வினுடைய வஜூதிலே காட்சி அளித்தாலும் அந்த வஜூத் அல்லாஹ்வுக்கு சொந்தமா, அந்த அல்லாஹ்வினுடைய வஜூத் அந்த வஸ்துவுக்கு சொந்தமாக ஆகிவிடுமா? இல்லவே இல்லை. அதம் இப்பொழுதும் அதமாகத்தான் இருக்கிறது. அதம்கு கோஇ வஸன் நஹி அதமுக்கு அணுவற்றலையும் நன்மை கிடையாது, எந்த ஆற்றலும் கிடையாது. யாருக்கு ஆற்றல் இருக்கிறதோ அவன்தான் நமக்கு நன்மை செய்யக்கூடியவனாக இருக்க முடியும். எவனுக்கு ஆற்றல் இருக்கிறதோ அவன்தான் நமக்கு தீமை செய்யக்கூடியவனாகவும் இருக்க முடியும். எனவே இல்லாபி இதனில்லா அல்லாஹ்வினுடைய அனுமதியை கொண்டே தவிர எந்த கஷ்டமும் யாரையும் வந்து அடைவதே கிடையாது. யார் அதை அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் வந்தது. லா லார ஃபில் வஜூதி இல்லல்லா இந்த லரரை எனக்கு கொடுத்தவன் யாருமே இல்லை இல்லல்லா அல்லாஹ் தான் கொடுத்தான் என்று யார் ஈமான் கொண்டு விடுகிறார்களோ, நம்ம ஈமான் அதானமா வல்கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா நன்மை தீமை அனைத்தையும் தரக்கூடியவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். இல்லைங்க, நன்மை மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்குறான், தீமையை மற்றவன் கொடுக்கிறான் என்பது கிடையாது. நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அதை கொடுப்பவன் அந்த ஒருவன் தான். யார் அல்லாஹுதான் இந்த சோதனையை எனக்கு கொடுத்தான் என்று விளங்கி விடுகிறாரோ, உண்மையாக நம்பி விடுகிறாரோ, எஹ்தி கல்பஹு அவருடைய உள்ளத்திற்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத் செய்து விடுகிறான். அந்த கஷ்ட நேரத்தில் ஹிதாயத் செய்வது என்று சொன்னால் என்னது? இந்த கஷ்டத்தை கொடுத்தவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தான் என்பதாக அந்த அடியான் பார்க்க ஆரம்பித்து விடுகிறான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறான். ஏன்? மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு யாரை அல்லாஹ் யாருக்கு நன்மைகளை நாடுகிறானோ சோதிக்க ஆரம்பித்து விடுகிறான். அல்லாஹ் ஒருவனுக்கு சோதனையை கொடுத்தால் அந்த அடியானை நேசிக்கிறான் என்று அடையாளம். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எஹ்தி கல்பகனுடைய உள்ளம் நேர்வழி அடைகிறது என்று சொன்னால் என்னது? அல்லாஹ் புகழ ஆரம்பிச்சிருவான். கஷ்டமான நேரத்திலேயும் அல்லாஹ்வை புகழ்வான் அந்த அடியான். இன்பமான நேரத்திலே புகழ்வது பெரிய விஷயம் அல்ல. நமக்கு ஒரு சிரமம் ஏற்படக்கூடிய சமயத்திலும் அல்லாஹ்வை யார் புகழ்கிறார்களோ அதுதான் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியத்திற்குரியதாக இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஹஸரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சஹீஹான தரத்தில் இருக்கக்கூடியது.
அஜபன் லி அம்ரில் முஃமின், முஃமினுடைய காரியங்கள் ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்னன்னு பார்த்தா, இன்ன அம்ரஹு குல்லுஹு கைரா, அந்த முஃமினுடைய எல்லா காரியங்களும் எல்லா விஷயங்களுமே நன்மையாகத்தான் இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த தன்மை யாருக்கு இருக்கும் தெரியுமா? வலைசதாக்க இல்லையா அஹதின் இல்லாலி முஃமின், முஃமினான அடியார்களை தவிர. முஃமின் என்றால் யார்? இந்த சோதனையை தந்தவன் யார், அல்லாஹ்தான் எனக்கு கொடுத்தான் என்று யார் ஈமான் கொண்டாரோ, எவ்வாறு இந்த நன்மையை கொடுத்தவன் அல்லாஹ் என்று ஒருவன் ஈமான் கொள்கிறானோ, அதே போன்று இந்த சோதனையையும் கொடுத்தவன் அல்லாஹ்தான் என்று யார் ஈமான் கொண்டிருக்கிறாரோ, அந்த முஃமினுக்கே தவிர வேறு யாருக்கும் இப்படியாப்பட்ட நிலை உண்டாகாது. இப்படியாப்பட்ட ஒரு அந்தஸ்தை அவர் அடைய மாட்டார். என்ன அந்தஸ்து? இன் அசாபத்துஹு சர்ராஉ, அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுமையானால், ஒரு மகிழ்ச்சி உண்டாகுமையானால் ஷக்கர, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறான். இது எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய குணம். ஃபகான கைரன் லகு, அந்த நன்றி செலுத்துதல் என்ன ஆகிவிடும்? அந்த அடியானுக்கு நன்மையாக ஆகிவிடுகிறது. அதே போன்று அந்த அடியானுக்கு ஒரு சிரமம் ஏற்படுமையானால் அந்த அடியான் வயின் அசாபத்துஹு லர்ராஉ, ஒரு தீங்கு அவனுக்கு ஏற்படுமையானால் அந்த அடியான் சபர, பொறுமை காக்கிறான். இதை கொடுத்தவன் அல்லாஹ்தானே, எனவே அந்த அல்லாஹ்வே எனக்கு பொறுப்பாளனாக இருக்கிறான், போதுமானவனாக இருக்கிறான் என்று அங்கே அந்த அடியான் தக்வா செய்வார். அல்லாஹ்விற்கு அதிருப்தி தரும்படியான வார்த்தைகளை அந்த அடியான் பேச மாட்டான். அல்லாஹ்வின் மீது அதிருப்தி கொண்ட வார்த்தைகளை அந்த அடியான் பேச மாட்டான். அந்த அடியானுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சிரமங்கள் கொடுக்கும் பொழுதும் என்ன அவன் விளங்கி பார்ப்பான்? இந்த கஷ்டத்தை கொடுத்தவன் அல்லாஹ்தான் என்பதாக அந்த அடியான் பார்த்து, அல்லாஹ்வின் மீது அவன் பரிபூரண நம்பிக்கை வைத்தவனாக, அல்லாஹ்வின் மீது அணுவற்றனையும் அதிருப்தி கொள்ளாதவனாக, அதிருப்தி கொண்ட வார்த்தைகளை உபயோகிக்காதவனாக அந்த அடியான் ஆகிவிடுகிறான். எப்போ பார்ப்பான்? உதாரணமாக சொல்ல போனோம்மா, ஒரு நபர் பின்னாடி மண்டையிலேயே தட்டுறாரு. எடுத்தோன்னே என்ன வரும்? கோபம் தான் வரும். தட்டினா பார்ப்பான். 2 பேர் உட்காந்துருங்க, யாருன்னு தெரியல. நமக்கு பிடித்த நபரும் அமர்ந்திருக்கிறார், பிடிக்காத நபரும் அமர்ந்திருக்கிறார். திரும்பவும் தட்டுறாங்க. திரும்ப பார்ப்பான், முறைச்சு பார்ப்பான். யாரை முறைச்சு பார்ப்பான்? தனக்கு பிடித்த நபரையா பார்ப்பான், பிடிக்காதவரை தான் பார்ப்பான். திரும்பவும் அடிக்கிறாங்க, சண்டைக்கே போயிடுவான். அப்போ அந்த பிடித்தனமான நபர் சொல்கிறாரு, தம்பி நான் தான்ப்பா உனக்கு அடித்தேன், நான் தான்ப்பா மண்டையில் தட்டினேன் அப்படிங்கிறார். நீங்கள் தானா? நல்ல வேலை, நான் அவன்கிட்ட சண்டைக்கு போயிட்டேன். அப்போ என்ன பண்ணுவான்? ஏன் இவர்கிட்ட ஏன் சண்டைக்கு போக மாட்டேங்கிறான்? இவரிடத்தில் ஏன் அவன் சண்டைக்கு செல்லவில்லை? இவரை அவன் நேசிக்கிறான், இவரும் அவனை நேசிக்கிறார். அவர்களுக்கு மத்தியிலே அன்பு பாசம் இருப்பதின் காரணமாக என்னாகி விடுகிறது? அந்த சோதனை, அந்த கஷ்டம் கஷ்டமாகவே தெரிகிறதில்லை. நேசிக்கக்கூடிய ஒரு நபர் அவனுக்கு ஒரு முதுகில் ஒரு அடி போடுறதுக்கும், பிடிக்காத நபராக இருந்தாலோ அல்லது நேசம் குறைந்த நபராக இருந்தாலோ அவர்கள் முதுகில் ஒரு அடி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மற்றவர்கள் அடித்தா சண்டைக்கு போயிடுவான். பிடித்தமான நபர்கள் என்னதான் கஷ்டம் கொடுத்தாலும் அதை என்ன செய்வாங்கம்மா? சந்தோஷமாக பொருந்தி கொள்வார்கள். எப்ப நமக்கு என்னுடைய நேசனிடம் இருந்தும் இந்த செயல் வருகிறது, என் நேசனிடம் இருந்தும் இந்த விளைவுகள் உண்டானது என்பதை ஒருவன் விளங்கி விடுவானேயானால் அப்ப என்ன செய்வான்? மனுஷன் சந்தோஷமாயிருவான். அதனாலதான் இன்பம் வந்தாலும் அல்லாஹ்வை புகழ்வது பெரிய விஷயம் அல்ல, துன்பத்திலும் புகழ்வார்கள். அவ்வளவு யுதா இலல் ஜன்னதி யௌமுல் கியாமா, மறுமை நாளிலே முதலாக சுவனத்திற்கு அழைக்கப்படுபவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன யஹ்மிதூன அல்லாஹ ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضர்ராஇ அவ் கமா கால அலைஹி ஸலாம். இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் அல்லாஹ்வை யார் புகழ்கிறார்களோ அவர்கள் சுவனத்திற்கு முதலாக அழைக்கப்படுபவர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரிமா? இந்த குணம் எப்பொழுது வரும்? இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் அல்லாஹ்வை புகழக்கூடிய அந்த குணம் இருக்குதே, எப்போ வரும்? ஷேகுமார்களுடைய தொடர்பு இல்லை என்று சொன்னால் ஒரு காலமும் வராது. ஏன்னா ஷேகுமாருடைய தொடர்பு கிடைப்பதற்கு முன்பாக நாம் ஒவ்வொரு வஸ்துவையும் மௌஜூதாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்மை வந்தாலும் அது அந்த அடியானிடமிருந்தும் வருகிறது, தீமை வந்தாலும் இந்த அடியானிடமிருந்தும் வருகிறது என்பதாக தவறாக பார்த்து கொண்டிருந்தோம். எப்ப நமக்கு ஷேகநாயகத்துடைய கையை நாம் பிடித்து விட்டோமோ, ஜப் வஹி ஃபாயில் ரஹா ஹே ஃபிர் கிலா குச் பீ நஹி, எப்பொழுது அந்த ஒருவன் தான் ஃபாயிலே ஹகீகி என்பதை நாம் விளங்கி விட்டோமோ, எப்போ நமக்கு ஷேகநாயகம் காட்டி கொடுத்து விட்டார்களோ, பிறகிலா குச்சுபி நகி, பிறகு என்ன கல்வியில என்ன பிறரை பற்றிய கோபமும் குரோதமும் விரோதமும் கசப்பும் எவ்வாறு இருக்கும்?
இவன் தான் எனக்கு தீங்கு செய்தான், இவர் எனக்கு நன்மை செய்தார், எனவே அவரை நான் நேசிக்கிறேன். இவர் எனக்கு தீங்கு செய்தார், எனவே இவரின் மீது எனக்கு கோபம் உண்டாகிவிட்டது. இவர்தான் எனக்கு சிரமங்களை கொடுத்தார், எனவே இவரின் மீது எனக்கு ஒரு கசப்பு உண்டாகிவிட்டது என்றெல்லாம் ஒரு நபருடைய வாழ்வில் எப்பொழுது உண்டாகும்? நம்ம வாழ்க்கையிலையும் உண்டாச்சு. ஷேகுமார்களுடைய தொடர்புக்கு முன்னாடி இப்படித்தான். யாரை பார்த்தாலும் சிலர்களை பார்த்தால் சந்தோஷம், சிலர்களை பார்த்தால் வருத்தம். சந்தோஷமா வருவான், அந்த நபரை பார்த்த உடனே மூடெல்லாம் ஆஃப் ஆயிரும். அவன் பார்த்தோன்னே எரிச்சலாக போச்சுப்பா, இருந்த மூடெல்லாம் போச்சு, இருந்த ஹாப்பினஸ் எல்லாமே, சந்தோஷம் எல்லாம் பறிபோகி விட்டது. ஆனால் இப்போ எப்படி ஆக்கிட்டாங்க ஷேகநாயகம்? எதை பார்த்தாலும் ஜஹாம்பி பஸ்மே பைட்டே துமாரே பேஷே நசர் பைட்டே. ரப்பே, இந்த அகில உலகத்தில் எங்கு நான் அமர்ந்தாலும் உன் முன்பாகத்தானே நான் அமர்கிறேன். எனக்கு நன்மை செய்வதும் நீதானே, எனக்கு தீமை செய்வதும் என்னிடத்தில் தீமை வந்து சேருகிறது என்று சொன்னால் என்னுடைய குற்றம் குறைகளின் காரணமாகத்தான் அவைகள் எனக்கு தீமையாக வருது. நீ ஹைரே மகசுதான் விளங்குஞ்சாமா. எப்பொழுது இப்படியாப்பட்ட ஒரு எண்ணம் வரும் நமக்கு? ஷேகுமாருடைய தொடர்பு வந்தால் தான். எப்போ ஷேகுமார்களுடைய தொடர்பு ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டானோ என்ன அர்த்தம்? இதுதான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவர்களுக்கு சோதனை கொடுத்தாலும் அந்த சோதனையை சாதனையாக ஆக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். இன்னும் எத்தனையோ நபர்கள் சோதனைகள் வரும் பொழுது துவண்டு விடுகிறார்கள். ஏன் அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி சோதனை கொடுக்குறான், எதற்காக அல்லாஹ் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கிறான்? அன்னைக்கு ராபியா அம்மா கேட்பாங்க, என்ன கொஞ்ச நாளைக்கு கஷ்டம் வரலன்னு அல்லாட்ட கேட்பாங்களே, என்ன ரப்பே என்ன நீ மறந்துட்டியா, என் மேலே உனக்கு பாசம் குறைஞ்சி போச்சா என்றெல்லாம் அவர்கள் கேட்பார்களாம். அதற்காக நம்ம சோதனையை கேட்கலாமா? வேண்டாம். அல்லாஹ்விடத்தில் பொறுமையை கேட்கலாமா? வேண்டாம். சபரையும் நம்ம கேட்கக்கூடாது, சிரமங்களையும் நம்ம என்ன செய்யக்கூடாதுமா? கேட்கக்கூடாது. சப்போஸ் அல்லாஹ் நமக்கு கொடுப்பானேயானால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு என்ன கஷ்டங்கள் கொடுத்தாலும் என்ன செய்யணும்? அதை நாம் பொருந்தி வாழ்வோமேயானால் கட்டாயமாக நமது வாழ்வு இம்மையிலும் மறுமையிலும் சந்தோஷமாக இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. நிச்சயமாக சத்தியமாக கஷ்டத்துடனே, ஒரே ஒரு கஷ்டத்துடனே இரண்டு சந்தோஷங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா எப்பொழுதும் அவனின் பக்கமே நமது தவஜுகை ஆக்கி அருள் புரிவானாக. நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் ஹக்கையே பார்த்து ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அல்லாஹ் சொல்கிறான், மா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உங்களுக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளும் உங்களுடைய கரம் சம்பாதித்தவைதான். வயஃபு அன் கஸீர், அதிலும் அதிகமானவற்றை அல்லாஹ் தஆலா மன்னிச்சிட்டான். ஏன் சில குற்றங்குறைகளுக்கு மட்டும் அல்லாஹ் சோதனைகளை கொடுக்கிறான்? நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், முஃமினான அடியார்களுக்கு வரக்கூடிய அந்த சோதனை இருக்குது பார்த்தீங்களாமா, அந்த சோதனைகள் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரஹ்மத். ஏன்னா முஃமினான நபர்களுக்கு கஷ்டம் என்ன, பெருமானார் முன்னாடி ஹதீஸில் சொன்னாங்க, அஜபன்லி அம்ரில் முஃமின், முஃமினுடைய காரியங்கள் எல்லாமே ஆச்சரியமாக இருக்குப்பா. ஏன்? நன்மை வந்தால் அல்லாஹ்விற்கு சுக்ரு செய்கிறார், ஒரு சிரமம் ஏற்படுமையானால் அல்லாஹ்விடத்தில் சபுர் செய்கிறார், பொறுமையாக இருக்கிறார் என்று. அப்போ எதுவுமே முஃமினான அடியானுக்கு முசீபத் சோதனை என்பதாக கிடையாது. அன்னை ஆயிஷா அறிவிக்கிறாங்க, புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் முசீபத்தின் துசீபுல் முஃமின், ஒரு முஃமினான நபருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அவைகளின் காரணமாக இல்லா கஃபர் அல்லாஹு பிஹா அன்ஹு, அந்த அடியானை தொட்டும் பாவங்களை மன்னிக்காமல் அல்லாஹ் விடுவதே கிடையாது. ஒரு எந்த அளவுக்கு தெரியுமா? ஹத்த ஷௌகத்து யுஷாகுஹா, ஒரு சிறிய முள் குற்றினாலும் அதற்காக அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அந்த அடியானை மன்னிக்கிறான். அந்த அடியானை அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மன்னிக்கிறான். எந்த அளவுக்கு ஒரு சிறிய கொசு கடித்தாலும் அந்த அடியானை அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மன்னிக்கிறான். கஷ்டம் என்று சொன்னால் சர்காநாயகன் சொல்லி காமிச்சாங்க, ஒரு அடியான் சாவி எங்கே வச்சுட்டேன்னு தேடுறான், சாவியை எங்கேயோ மறந்து வச்சுட்டாப்புல, அதை தேடுகிறார் பார்த்தீங்களா? அந்த செயலுக்காக வேண்டியும் அந்த செகண்டு, இந்த பிராப்தம் செகண்டு கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஏற்படும் பார்த்தீங்களா, எங்கே சாய் வச்சுன்னு தெரியலையேன்னு ஒரு டென்ஷன், ஒரு பரேஷான் ஏற்படும் பார்த்தீங்களா? அந்த கஷ்டத்திற்காக வேண்டியும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அந்த அடியானுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று நம்ம சர்காநாயகன் சொல்லி காமிச்சாங்க. அப்போ அன்பானவர்களே, உலகத்தில் அல்லாஹ் தஆலா நம்ம மீது எந்த அளவிற்கு அன்பு வைச்சிருக்கிறான். பெரும்பான்மையான குற்றம் குறைகளை அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஒரு சிலவற்றை மட்டும் அல்லாஹ் தஆலா இங்கே நமக்கு சோதனைகளாக தருகிறான் என்று சொன்னால் நம்மை பரிபூரணமாக தூய்மையாக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். நம்மீது அல்லாஹ் அன்பு வைத்திருப்பதனுடைய அடையாளம் அல்லாஹ் நம்மை சோதிப்பது ஒன்று.
அல்லாஹ் நம்மை சோதிப்பதும் அல்லாஹ் நம்மை மீது அன்பு வைத்திருக்கிறான் என்பதற்குரிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது. எனவே சோதனைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு சோதனைகளை கொடுப்பானேயானால் அல்லாஹ்வின் மீது அதிருப்திகரமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வின் மீது அதிருப்தி கொள்வானேயானால் அது அவனுக்கு தண்டனையாக ஆகிவிடும். அல்லாஹ்வின் மீது சந்தோஷமாக என் ரப்பு எனக்கு நன்மைதான் செய்வான், ஏன் என்னை விட அதிகமாக என்னை நேசிக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்று அல்லாஹ்வை பரிபூர்ணமாக திருப்தி கொண்ட நிலையில் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் பாக்கியம் தருவானாக. இத்தகைய நிலையை நமக்கு பிச்சையாக கொடுத்த நமது ஷேகநாயகம் அவர்களுடைய அந்தஸ்தை எல்லாம் மென்மேலும் உயர்த்துவானாக. நமது ஷேகநாயகம் நம்மளுடைய காந்தான் அனைவர்களுடைய அந்தஸ்தையும் எல்லாம் மென்மேலும் உயர்த்தி அவர்களுக்கும் அவருடைய காந்தானுக்கும் நம்மையும் நமது காந்தானையும் உண்மை குலாம்களாக உண்மை காதிமீன்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாக்கிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.